2 மாதத்தில் நான் வந்து அந்த இடத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவீங்க. 2 மாதத்துலேயே இல்லை 3 மாதத்துலேயே வாங்கிக்கிறேன்னு போடுவீங்க. அடுத்து மீதி தொகை இருக்குது இல்லைங்களா? ஆனால் அந்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து திரும்பியும் அந்த இடத்த வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மீதி தொகை இருக்குது இல்லைங்களா? அந்த மீதி தொகையில் திரும்பியும் ஒரு பார்ட் அமௌண்ட் வாங்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த 2 மாதத்துக்கு இடையிலையும் வாங்குவாங்க. அந்த 2 மாதத்துக்கு இடையிலையும் ஒரு பார்ட் அமௌண்ட் வாங்குவாங்க. இன்னொரு 10 லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திரும்பவும் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் போடுறோம். நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு இது ஒரு அத்தாச்சு, ஒரு ரசீது மாதிரி, அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதை ஏற்றுக்காதீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு சேலை எப்படி வந்து ஒரு கிரைய பத்திரம் தான் இருக்க முடியுமோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போதுமானது. சரிங்களா? அதனால் நீங்கள் பணம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடணுங்கிறது அத்தியாவசியமான விஷயமே கிடையாது.